ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு மலையில ஒரு துறவி இருந்தாரு. ஒரு நாள் அவரோட சிஷ்ய அவர்கிட்ட வந்து, குருவே, என்னோட லைஃப்ல என்ன முயற்சி பண்ணாலும் ஸ்மூத்தாவே போக மாட்டேங்குது. சில பழக்கமும் சில மனுஷங்களையும் என்னால விடவே முடியல. அந்த பழக்கத்தினால அந்த மனுஷங்களால நான் பயங்கரமா பாதிக்கப்படுறேன். ஆனாலும் என்னால அவங்கள விட முடியலன்னு சொல்லி ரொம்ப புலம்புனாரு. அதுக்கு அந்த துறவி சிரிச்சுட்டே, இங்க வா, நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டான கல்லை எடுத்து சிஷ்யன் கிட்ட கொடுத்தாரு. இத எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இதை ஃபுல்லா பிடிச்சிட்டுருன்னு சொல்லி சொல்றாரு. இவரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் முகத்துல எந்த ஒரு கஷ்டத்தையும் காட்டாம சந்தோஷமா தூக்கிட்டு இருந்தாரு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்கவே முடியல. சிஷ்யன் என்ன சொன்னான்னா, குருஜி, ரொம்ப வெயிட்டா இருக்கு, நான் விட்டுறவா அப்படின்னு கேட்டாரு. அந்த துறவி கொஞ்சம் கூட அவரோட முகத்துல எந்த ஒரு சிரிப்பும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. சிஷ்யன் டக்குன்னு கீழே போட்டுடுறாரு. இம்மீடியட்டா ஒரு பெரிய ரிலீஃபான ஒரு ஃபீல் அவனுக்கு கிடைக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவன் முகத்துல அவ்வளோ ஒரு தெளிவு. அந்த துறவி சொல்றாரு, இதுதான் உன் வாழ்க்கை, நீயும் இப்படிதான் வெயிட்டை பிடிச்சிட்டு இருக்க. ஆனா அந்த பாரம் உனக்கு பிரச்சனை இல்லை, அந்த பாரத்தை விட உனக்கு தைரியம் இல்லாதது தான் இங்க பிரச்சனையே அப்படின்னு சொல்றாரு. இது உண்மைதானே. நமக்கு சில விஷயங்களை நமக்கு விடணும்னு தோணும், ஆனா அது விடுறதுக்கான தைரியம் நம்ம கிட்ட இருக்காது. இதுதான் அவர் சொல்ல வராரு. ஒரு விஷயத்த விடுறது கஷ்டம் இல்லை, பிடிச்சிட்டு இருக்கிறது தான் பயங்கரமான கஷ்டம். அந்த நிமிஷத்துல அந்த சிஷ்யம் புரிஞ்சுக்கிட்டான், விடுறது நமக்கு ஒரு லூஸ் பண்ற மாதிரி கிடையாது, அது ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுன்னு. இந்த துறவியோட லெசன் நம்ம எல்லாரும் லைஃப்லயும் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம க்ரோத்தை ஸ்டாப் பண்றது சிச்சுவேஷன் இல்லை, மனுஷங்க இல்லை, டைம் இல்லை, லக் இல்லை. ரியல் ரீசன் என்னன்னா அட்டாச்மெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாக்டா டிட்டாச் பண்ண வேண்டிய திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டாக்ஸிக் பீப்புள் அண்ட் ரிலேஷன்ஷிப். சில பேர் நம்ம லைஃப்ல பாய்சன் மாதிரி. அவங்களோட பேசுற 5 நிமிஷத்துல நம்மளோட மொத்த எனர்ஜியும் 0 ஆகிடும். தப்பான மனுஷங்க நம்மளை கீழே இழுக்க தான் பார்ப்பாங்க. ஆனா கரெக்டான பர்சன் கூட நம்ம இருந்தோம்னா நம்மளோட க்ரோத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறோமோ, அதாவது அவங்கள விட்டு டிட்டாச்சாக இருக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லைஃபுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுக்கும். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, ஓல்ட் ஃபியர்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ். பாஸ்டில் நடந்ததை நம்ம பிடிச்சிட்டே இருந்தால் ஃப்யூச்சர் முன்னாடி போகவே போகாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃபெயிலியர்ஸை அது ஒரு டீச்சர்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஃபியர் தான் ஒரு ஜெயிலே. ஸோ டிட்டாச் ஃப்ரம் ஃபியர். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயத்துக்கிட்ட இருந்து நம்ம டிட்டாச்சபிளாக இருக்கிறோமோ, டிட்டாச்சாக இருக்கிறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கான்ஃபிடென்ட்டும் அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு சக்ஸஸும் கிடைக்கும். அண்ட் மூணாவது, கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ஒரு அழகான ஜோன் தான், அது ரொம்ப பியூட்டிஃபுல் தான். ஆனால் அதில் ஒன்றுமே கிடையாது, அதில் க்ரோத்தே இருக்காது. கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஜோன் எப்போவுமே வீக்காக தான் இருக்கும், அதோட சர்க்கிள் அங்கே ஒரு தெளிவே இருக்காது. பட் க்ரோத் ஜோன் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டிட்டாச் டு ரைஸ். நாலாவது என்னென்னா, பாஸ்ட் ரிக்ரெட்ஸ். ரிக்ரெட் இஸ் மென்டல் ஹேண்ட்கஃப் மாதிரி. நடந்தது நடந்துருச்சு, அதை பற்றி நினச்சிட்டே இருக்காமல், அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணாமல் அதுலேருந்து வெளியே வந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம பாஸ்ட்டுக்கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தள்ளி இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃப்யூச்சரோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5, லிமிட்டிங் பிலீஃப். அதாவது உங்கள் மைண்ட் தான் உங்களோட எனிமி, பட் இட் கேன் ஆல்சோ பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். டிட்டாச் ஃப்ரம் செல்ஃப் டவுட். செல்ஃப் டவுட் ஆகவே ஆகாதீங்க. எப்போவுமே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, உங்களால் முடியும்னு. என்னெல்லாம் டிட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், பட் எப்படி டிட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, மைண்ட் அவேர்னஸ். அவேர்னஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்க, யார் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க, எது உங்களுக்கு பயத்தை க்ரியேட் பண்ணுது, எது உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 by 1 நம்ம அதை விட்டுட்டே வரலாம். ஸோ ஒரு விஷயம் இதனால தான் நம்ம பயப்படுறோன்னா அந்த பயத்தை, அந்த விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு பயம் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டிட்டாச் பண்ணிட்டு வரணும். ரெண்டாவது, லெட் இட் கோ கிராஜுவலி. ஒரு விஷயம், ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம்,
இது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எடுத்ததும் கண்டிப்பாக 100% பழக்கத்தை நம்ம டக்குன்னு விட முடியாது. அதை 90, 80, 60 கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம விட்டுட்டு வெளியே வரணும். ஸ்மால் டிட்டாச்மெண்ட் தான் ஒரு பெரிய ஃப்ரீடமை நமக்கு க்ரியேட் பண்ணும். 3வது, ரீப்ளேஸ்மெண்ட் வித் பாசிட்டிவ் ஹேபிட்ஸ். எம்டி ஸ்பேஸ் வில் அட்ராக்ட் நெகட்டிவிட்டி இஃப் யூ டோன்ட் ஃபில் இட் கான்ஷியஸ்லி. அதாவது நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அது நெகட்டிவாக தான் உங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ டிட்டாச்மெண்ட் ப்ளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கடைசியாக என்னென்னா ஃபர்கிவ்னஸ் அண்ட் ரிலீஸ். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மறந்துடணும், மன்னிச்சிடணும், விட்டுறணும். அப்போ தான் நம்மளோட இன்னர் பீஸும் ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப காமாக இருக்கும். நமக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, நம்மளோட இன்னர் பீஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கடைசி டாபிக் பார்த்தது கூட இன்னர் பீஸ் தான். ஸோ someone cheated you, you don't need to talk again, but forget the anger, free your heart. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் எதையாவது தூக்கி வச்சுட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம விட்டு தான் ஆகணும். அப்போ தான் நம்ம லைஃப்பை ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது மைண்ட் ரீசெட் சீரீஸோட 4th எபிசோட். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ.